18ஆம் அதிகாரம் 5வது வசனம். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராகியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாங்கப்படுத்தினார். பொதுவாக நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டே வந்தோம். தொடர்ச்சியாக அதுதான் தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் காலை வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வேத பகுதியை காட்டி இதிலிருந்து இன்றும் நாலு தினத்தில் வேறொரு காரியம் இது சம்பந்தமாகவே நாம் பார்க்க போகிறோம். குறிப்பா இந்த வேத பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலை பார்க்க சீலாவும் தீமோத்தேயும் வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள்? கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார்கள். அவர் வரும்போது அவர்களை பார்த்தவுடன் பவுலுக்கு ஆவியில் ஒரு வைராகியம் வருகிறது. ஆவியில் வைராகியம் வந்தவுடன் அவன் உடனடியாக என்ன செய்கிறான்? யூதருக்கு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாங்கப்படுத்தினான். இந்த வேத பகுதியை பார்த்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா யார் மேல இருந்துச்சுன்னா, தீமோத்தேயு மேல ஷீலாவு மேலையும். இந்த தீமோத்தேயும் சீலாவையும் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் அசிஸ்டன்ட்ஸ், பவுலுக்கான ஒரு உதவிக்காரர்கள். இந்த உதவிக்காரர்களை பார்க்கும்போது அவன் மினிஸ்ட்ரியில அவனுக்கு வைராகியம் வருது. பொதுவா நாம என்ன சொல்லுவோம்னா, அசிஸ்டன்ஸ் மேல இருக்கிறவங்களை பார்த்து, தலைவரை பார்த்து, நமக்கு மேலாக ஊழியத்தில் இருக்கிறவங்களை பார்த்து இவங்க வைராகியம் கொள்ளணும். பொதுவாக தான் நிறைய மேலான ஊழியக்காரர் நாம் பார்த்திருக்கிறோம், போன தலைமுறை ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறோம். அவர்கள் எல்லா இடத்திலும் நாம் ஒரு சில நல்ல காரியங்களை பார்த்து, அல்லது அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை பார்த்து, பிரேயர் லைஃபை பார்த்து, அவங்களோட மினிஸ்ட்ரி டெடிகேஷனை பார்த்து நம்ம என்ன டிசைட் பண்ணுவோம்? இவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு வைராகியம் வரும். அந்த வைராகியத்தை நம்ம ஊழியத்தில் அபியாசப்படுத்துவோம், சக்சஸ்ஃபுல் கூட ஆகும். என்னைக்கோ ஒரு நாள் சாட்சி சொல்லுவோம், நான் அவரை மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன், கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உலக பிரகாரமாய் கூட அப்படிப்பட்டவர்கள் நிறைய உண்டு. தலைவனை பார்த்து தொண்டர்கள் அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறது. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட். இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த சீலாவும் இந்த தீமோத்தேயும் வருகிறதை பார்த்து பவுலுக்கு ஒரு வைராகியம் வருகிறது. அவன் யூதருக்கு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாங்கப்படுத்தினான். ஏன் இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஆவியில வைராகியம் வந்தது? இந்த தீமோத்தேயும் சீலாவையும் பார்த்தவுடன் என்ன நடந்தது? இது நடக்கிறது 18வது அதிகாரத்துல. 17ஆம் அதிகாரத்துல அவங்களுக்கு சில சம்பவங்கள் நடக்குது. அங்க இருந்த பிறகுதான் இவ்வளவு காரியங்கள் நடக்கும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 17ஆம் அதிகாரத்துல அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த பவுலுக்கு மிகப்பெரியதான ஒரு எதிர்ப்பு கிளம்புகிறது. பவுல் எங்க போனாலும் எதிர்ப்பு. காரணம் என்ன அப்படின்னா, இவன் போற இடத்துல அந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, அவனுக்கு விரோதமாக ஆட்களை எழுப்பி விடுகிறார்கள். அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க, வியாபாரிங்க, பணக்காரங்க எல்லாரையும் எழுப்பி விட்டுறாங்க. எழுப்பி விட்டு பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிடறாங்க? பவுல தடை பண்ணிடுறாங்க. அல்லது ஏதாவது ஒண்ணு சொல்லி பிடிப்பாங்க, அடிப்பாங்க, உதப்பாங்க, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் அதுக்கு முன்னாடி அவருக்கு நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரேயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். 13வது வசனம் 17ஆம் அதிகாரம். பெரேயாவில பயங்கரமான ஒரு எழுப்புதல் பயங்கரமா பரவுது. பவுல் மூலம் வசனங்கள் பரவுது. இதை கேட்ட உடனே யூதர்களுக்கு கோபம். எந்த யூதர்களுக்கு? பெரேயாவில் உள்ள யூதர்களுக்கு இல்ல, தெசலோனிக்கேயரில் உள்ள யூதர்களுக்கு. அந்த தெசலோனிக்கேயரில் ஏற்கனவே பெரிய காரியங்களை அவர் செஞ்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் நிருபம் நம்ம ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா சபைகளுக்கு எழுதும் போது ரோமர்ல ஆரம்பிச்சு நமக்கு தெசலோனிக்கேயர்ல முடியும் சபைகளுக்கு. அதுக்கப்புறம் தனி மனித லெட்டர்ஸ் தான் பவுல் எழுதுவாரு. ஃபர்ஸ்ட் ரோமருக்கு ஆரம்பிப்பாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அடுத்து உள்ளது சொல்றேன். ரோமருக்கு ஆரம்பிப்பாரு, அப்புறம் கொரிந்தியர், அப்புறம் கலாத்தியர், இப்படி நம்ம போவோம் இல்லையா? அந்த கடைசியா எந்த சபைக்கு எழுதியிருப்பாருன்னா தெசலோனிக்கேயருக்கு எழுதியிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே பவுல் எழுதுறது யாருக்கு ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா தெசலோனிக்கேயருக்கு தான் எழுதுவார். ஏன்னா அந்த தெசலோனிக்கே சபை தான் ஆரம்பத்துல போன சபை. அவர்களுக்கு தான் முதலாவது அதை குறித்து எழுதினார். அது ஏன் பைபிள்ல 7வது சபையா இருக்குன்றதுக்கு வேற ஒரு ஆவிக்குரிய காரணமும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தெசலோனிக்கே சபையில இவர் பண்ண அந்த மாற்றங்கள், ஏற்பட்டதான எழுப்புதல், இது எல்லாத்தையும் பார்த்த யூதர்கள் அவங்களுக்கு கோபம் வந்து பவுல் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவருடைய மினிஸ்ட்ரிக்கு பயங்கர இடைஞ்சல் உண்டு பண்றாங்க. இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. அதே மாதிரிதான் அவங்க பெரேயாவுக்கும் வராங்க. பெரேயாவில் வரும்போது பவுலை கொலை பண்ற அளவுக்கு பிரச்சனை போகுது. அதுக்கப்புறம் நீங்க கீழே பாத்தீங்கன்னா, உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பி விட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே இருந்து விட்டார்கள். என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னு சொன்னா, பவுல் போற இடங்கள் எல்லாம் மினிஸ்ட்ரி பண்ண முடியல. நீங்க கொஞ்சம் அது பின்னாடி எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க பவுலை கொலை பண்றதுக்கு தான் வராங்க. பவுலை எப்படியாவது அவங்க கொலை பண்ணிடணுங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய திட்டமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சீலாவும் தீமோத்தேயும் ஒரு காரியம் பவுலை பார்த்து சொல்றாங்க, நீ போ, நாங்க இங்க இருக்கிறோம்னு சொல்றாங்க. அதாவது என்ன ஒரு காரியம் அப்படின்னா, பவுலால அங்க மினிஸ்ட்ரி பண்ண முடியல. பவுல் கூட இருந்தவன் சொன்னாலும் அடிதான். இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு முன்னாடி 16ஆம் அதிகாரத்துல பவுலை பிடிச்சி சிறைச்சாலையில போடும்போது கூட சீலாவையும் பிடிச்சுதான் போடுறாங்க. அதாவது பவுல் கூட யார் யாரெல்லாம் இருக்கிறானோ எல்லாருக்கும் அடி. அப்படி தெரிஞ்சிருந்தும்
இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பவுலை அனுப்பிவிட்டு இவர்கள் 2 பேரும் அங்கேயே தங்கி விட்டார்கள். ஆரம்பத்துல பவுல் அதுக்கு சம்மதிக்கல. அதற்கு பிறகு பவுல் சொல்றாரு, கண்டிப்பா சீக்கிரம் நீங்க எங்கிட்ட வந்துடணும்னு உத்தரவு வாங்கிட்டு போறாருன்னு கீழே இருக்கு. அப்படின்னா இந்த சீலாவும் தீமோத்தேயும் யார்? 2 முக்கியமான காரியங்களை நாம் இங்க கவனிக்கிறோம். ஒன்று, பவுலுக்காக தன்னை பணைய வைக்கிறவர்கள் இவர்கள். பவுல் போயிட்டா பொதுவா நாம என்ன செய்வோம்? பாஸ்டர் இருக்கிறாருன்னா அவரை வச்சுட்டு நாம எஸ்கேப் ஆயிரும். பல நேரங்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பிரிவினைக்காரர்களோ கலகக்காரர்களோ வந்து சபையை அடிக்கும் போது, அவர்கள் வந்து சபையை நொறுக்கும் போது அநேக தெரிச்சு ஓடிடுவாங்க. ஒரு சிலர் மாத்திரம்தான் அந்த ஊழியக்காரனோடு கூட நிற்பார்கள். இது பொதுவாக நடக்கிறதான ஒரு சம்பவம். இதுதான் சகஜம், எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, பவுலை இவர்கள் அனுப்பி விடுகிறார்கள். அனுப்பிவிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்ன? பவுல், நீ போ, உன்னை அடிக்க வருகிறவர்கள் என்னை அடிக்கட்டும், என்னை அடித்தாலும் நீ இருந்தால் அது பிரயோஜனம், நாங்கள் இருந்து ஒருவேளை உனக்காக அடி வாங்கினாலும் பரவாயில்லை. அதான் அதோட அர்த்தம். அனுப்பி வச்சுட்டு அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க மினிஸ்ட்ரிக்காக. எவ்வளவு பெரியதான ஒரு தலைமைத்துவத்து மேல் அவங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த பற்று பாருங்க. இந்த தலைமைத்துவ பற்று தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த தலைமைத்துவத்தின் மேல் இருக்கக்கூடியதான நம்பிக்கை அல்லது தலைமைத்துவத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்று குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் பல இருக்கு. அதாவது அவரு அப்படி இல்ல, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், தலைமைத்துவத்துல ஆரம்ப காலத்திலிருந்து சரியில்லாதவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அப்படி சரியில்லாதவர்கள் இருந்தவர்கள் இடத்துல கூட ஒழுங்கா இருந்த எத்தனையோ சீஷர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏலி தலைமைத்துவம், பிரதான ஆசாரியர், அவர் சரியில்லாதவர். ஆனால் அவரிடத்துல இருந்த சாமுவேல் மிகவும் தாழ்மையான ஒரு மனுஷன், தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன். இதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமைத்துவத்துல ஃபர்ஸ்ட் கிங் சவுல், ஆனா அவருக்கு அப்புறம் வந்த தாவீது அவரை பார்க்க நல்லவர். ஆனால் தலைமைத்துவத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கரெக்டாக கொடுக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கை போடுவது எப்படி? இன்னைக்கு கடைசி காலத்துல இந்த தலைமைத்துவத்துக்கு கொடுக்கக்கூடியதான அந்த கனம், அந்த மரியாதை குறைந்து கொண்டே போகிறது. எல்லா நிலைகளிலும் ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்திருக்கிற முதலாளிய, அந்த வேலை கொடுத்த முதலாளிய அவருக்கு தெரியாம நீங்க கமெண்ட் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. எங்கேயோ ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, முதலாளி கேட்டாதான் ஆபத்து, மத்தவங்க அதை கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்லுவேன், ஒரு இடத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கும் போது அந்த முதலாளி இருக்கிறாரோ இல்லையோ அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அதாவது நீங்க அந்த முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கோ நீங்க அடுத்த கட்ட போறதுக்கோ இல்ல, அது உங்களுக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட். நீங்கள் அதில் எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அந்த உண்மைக்கு தக்கதாக தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மறைமுகமாக நீங்கள் அவரை பரியாசம் பண்ணுவது, கிண்டல் பண்ணுவது, நீங்க நினைப்பீங்க யாருக்கு தெரியும், நம்ம அவரு அப்படித்தான், அவர்கிட்ட அந்த குவாலிட்டி தான் இருக்கு சொன்னா என்ன? கர்த்தர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை அவரிடத்துல நான் வைத்திருக்கிறேன். அங்கே வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவரிடத்திலும் நீ கற்றுக்கொள்வதற்கு ஏதோ உண்டு. அதனாலதான் கர்த்தரை கொண்டு வச்சிருக்கிறார். அவங்க வச்சிருக்கும் போது நீ அந்த தலைமைத்துவத்திற்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற, எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்கன்றத கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உயர்வு இல்லாமல் போனதுக்கு அதுதான் காரணம். என்ன காரணம்? தலைமை பார்க்கல, நம்ம சீஃப் பார்க்கல, சிஇஓ பார்க்கல, டீம் லீடர் பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, நமக்கு மேல இருக்கிறவங்க பார்க்கலன்னு சொல்லி அவங்களை பரியாசம் பண்றது, கிண்டல் பண்றது, பல காரியங்களை நாம் செய்து கொண்டு, ஏன் அவங்களுக்கு விரோதமான காரியங்களை கூட நாம் செய்கிறோம். இதையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உயர்வு கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் வரும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கன்னு வசனம் சொல்வது பேதுருல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய உயர்வு கர்த்தர் கரத்தில் இருக்கும்போது நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க கொடுக்கிற மரியாதை உங்கள் தலைமைக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஏற்ற நேரம் வரும்போது உங்களை அவர் உயர்த்துவார். கவனித்துக் கொள்ளுங்கள், யோசுவா என்கிற வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலேயே தங்கி இருந்தான்னு வசனம் சொல்லுது. மலைக்கு மேல மோசே போனா மலைக்கு கீழே அவன் தங்கி இருப்பான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டுட்டு மோசே போயிருவாரு, ஆனா ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருப்பான். இவனை யார் என்ன கவனிச்சாங்க? யாருமே கவனிக்கல. எல்லாருடைய கணக்கு என்ன? மோசேக்கு அப்புறம் அவன் பசங்க வரணும், அப்படி இல்லையா ஆரோனுக்கு அப்புறம் அவன் பசங்க வரணும். சம்பந்தமே இல்லாம நூனின் குமாரன் எங்க வருவான்? சம்பந்தமே இல்லாம ஜனங்களை நடத்தக்கூடிய அதிகாரம் எப்படி யோசுவாவின் கையில வந்தது? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மோசே கூப்பிட்டு சண்டைக்கு போனா போவான். ரெவிதீமிலே சண்டை வருகிறது அமலேக்கியரோடு. மோசே சொல்றான் யோசுவாவை, நீ இறங்கி போப்பா, போய் சண்டை போட்டு வா. நம்மளாதான் என்ன சொல்லுவோம்? இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்க யாரையும் அனுப்பல, சண்டைக்கு மட்டும் நாங்க போகணுமா? ஆனா ஆசீர்வாதம் எல்லாம் இந்த 12 கோத்திரத்துக்கு கொடுப்பீங்க, எல்லாம் இவங்ககிட்ட சண்டைக்கு மேல செத்துட்டா என்ன ஆகும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஒரு கேள்வி கேட்கல. மோசே சொன்னான், யோசுவா போனான். மோசே மலைக்கு மேல போனான், யோசுவா கீழே தங்கி இருந்தான்.
அந்த கீழ்ப்படிதல், தலைமைத்துவத்துக்கான கீழ்ப்படிதல். தலைமைத்துவம் எப்படி இருக்கிறது என்ற ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை. தலைமை இடத்துல என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பது மட்டும்தான் முக்கியம். நல்ல சீஷத்துவத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? அங்க இருக்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிற நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Nobody is perfect in this world. இந்த உலகத்தில் சரியான தலைமைத்துவம் உடையவர்கள் என்று நாம் யாரையும் சொல்ல முடியாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. அவர் ஒருவர் தான் பெர்ஃபெக்ட். இங்க இருக்கிற எல்லா தலைவர்கள்கிட்டையும் குறை உண்டு. நீங்க ஒரு உலகத்தான எடுத்துக்கொள்ளுங்க, அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, கீழே இருக்க தொண்டர்கள், மேல இருக்கிற தலைவர்கிட்ட எவ்வளவு கெடுதல் இருந்தாலும், எவ்வளவு கெட்ட குணங்கள் இருந்தாலும் அதை பார்க்கறது இல்லை. அவன் எதை பார்க்கறான் தெரியுமா? அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் பார்க்கறான். சினிமா நடிகர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய ரசிகர்களை பாருங்கள். அந்த சினிமா நடிகர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தீங்குகள் நடந்தாலும், எவ்வளவு கெட்ட காரியங்கள் அந்த மனுஷனை குறித்து வெளியே கேள்விப்பட்டாலும், அவன் ரசிகர்கள் அவன் பின்னாடியே நிற்கிறார்கள். காரணம் என்ன? அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட காரியத்தை பார்க்கல, அவங்ககிட்ட இருக்கிற நல்ல காரியத்தை பார்க்கிறார்கள். ஆனால் அதே போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் எதற்காக ஒரு இடத்துல தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிறோம்? நாம் இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் நம்மளை கொண்டு வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எதுக்காக? கற்றுக்கொள்வதற்காக. நீங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அடங்கி இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் அதுதான் ரொம்ப முக்கியம். திமோத்தி கிட்ட, சீலா கிட்ட இருந்த பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பவுலை அனுப்பி விட்டுட்டு, நீ போ பவுல், நாங்கள் உனக்காக இங்க சாக தயாராகிறோம், நாங்கள் உனக்காக ஜீவனை கொடுக்க தயாராகிறோம். அந்த சுபாவம், அதுதான் அவங்க திரும்பி வரும்போது அவங்க மேல பவுலுக்கு ஒரு வைராக்கியம் வருகிறது. எனக்காக ஜீவனை கொடுத்தவர்கள் அல்லவா, எனக்காக தங்கள் தலைகளை பணைய வைத்தவர்கள் அல்லவா, என்னை அனுப்பிவிட்டு அவர்கள் யூதர்கள் கையிலே மாட்ட தங்களை சித்தம் கொண்டவர்கள் அல்லவா. இதை கர்த்தர் பார்க்கிறாரு. இதுதான் இன்னைக்கு ஊழியத்தில் நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நீங்கள் காண்கிற சோதனத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? அதே மாதிரி காண்கிற உங்கள் தலைமைத்துவத்திற்கு நீங்கள் உண்மையா இருக்காவிட்டால் காணாத தலைமைத்துவத்திற்கு நீங்கள் எப்படி உண்மையா இருப்பீர்கள்? எதை நம்பி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பார்? எப்படி எதை நம்பி உங்கள்கிட்ட ஒரு ஆர்கனைசேஷனை கொடுப்பார்? எதை நம்பி கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பார்? உங்கள் சீஷத்துவத்தில் உங்களுடைய உண்மைத்தன்மையை பார்த்துதான் உங்களை தலைமைத்துவத்திற்கு மாற்ற முடியும். தலைமைத்துவத்துக்கு நீ உண்மையா இருக்கிறாய் என்பதை சீஷத்துவத்திலே காண்பிக்க வேண்டும். அந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தால் கர்த்தர் உங்களை அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். இன்னைக்கு போதகர்களை கண்டால் உடனே ஒரு கிரிட்டிசைஸ், மேல பிரசங்கம் பண்ணும்போது கீழே உட்காந்துட்டு ஒரு கமெண்ட், மேல உட்காந்து பிரசங்கம் பண்ணும்போது கீழே உட்காந்துட்டு மார்க் போடுறது, அவங்கள பத்தின குறைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது. கர்த்தர் உன்னை ஒரு சபையில வைத்திருப்பது, கர்த்தர் ஒரு இடத்துல, கர்த்தர் கையில் உன்னை ஒரு இடத்துல அடங்கி இருக்க சொல்லி இருப்பது, அவரிடத்துல குறைகளை காண்பதற்கு அல்ல, அந்த குறைகளை நீ கற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு. கர்த்தர் ஒரு இடத்துல உன்னை வைத்திருப்பது அவரிடத்துல குறைகளை காண்பதற்கு அல்ல, அவரிடத்துல நிறைகளை கண்டு அதை கற்றுக்கொள்வதற்கு. எதை கத்துக்கணும், எதை கத்துக்க கூடாதுன்னு உனக்கு தெரியணும். பல இடத்துல 80% குறை இருக்கும், 20% நிறை இருக்கும். பல இடத்துல 80% நிறை இருக்கும், 20% குறை இருக்கும். எதை எடுக்கணும், எதை எடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியணும். நீ தலைமைத்துவத்திற்கு அடங்கி இருந்தவன் தன் வாழ்க்கையில முன்னேறாமல் போனதே கிடையாது. பல நேரங்களிலே அந்த தலைமைத்துவத்துக்கு கர்த்தர் கொடுக்க கனத்தை கொடுக்க சொல்லுகிறார். You must give. நீங்கள் யோசிப்பீர்கள், என் தலைமைத்துவம் அப்படி இல்லையே, என்ன அவங்க வாழ்க்கையில முன்னேறவே விடலையே. நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம் இதான், என்னுடைய தலைமைத்துவம் அப்படிலாம் இல்லைங்க, நான் முன்னேற கூடாதுன்னு நினைக்கிறாங்க, என்னை கிரஷ் பண்ண பாக்குறாங்க, என் எதிர்காலத்தை நொறுக்க பாக்குறாங்க, நான் முன்னேற கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப முக்கியமா இருக்காங்க, அவங்களுடைய சந்ததிகளை மேல கொண்டு வரதுக்காக என்ன போட்டு நசுக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் சொல்றீங்க. நீங்கள் இந்த ஊழியத்திலே அந்த ஊழியக்காரனிடத்திலேயோ அந்த தலைமைத்துவத்திலேயோ நீங்கள் யாரை நம்பி வந்தீர்கள்? அவங்க கிட்ட போயிட்டு பெரிய ஆயிடவன் நம்பி வந்தீங்களா, இல்ல கர்த்தர் என்ன சொல்றாருன்னு அங்க போனீங்களா? நீங்க நம்புகிறது மனுஷனையா தேவனையா? உங்களை போய் அங்க இருக்க சொன்னது மனுஷனா தேவனா? தேவன் சொல்லி நீங்க அங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற காலம் வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை அங்கிருந்து புறப்படு என்று சொல்லுவார். உன்னுடைய உயர்வை வேற யாராலையும் தடுக்கவே முடியாது. உனக்கென்று கர்த்தர் நியமித்ததை தடுக்கிற அதிகாரம் இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. அது உனக்கு தெரியணும். நீ மனுஷனை நம்பி அந்த மினிஸ்ட்ரி சிலர்லாம் அந்த போய் அந்த தலைமைத்துவம் மேல உண்மையா இருந்து தாண்டி, உண்மையும் தாண்டி அன்பையும் தாண்டி எப்படி ஆயிடுவாங்கன்னா, அந்த வாசப்படிக்கிட்ட நின்று காதுல ஒரு ஆணி அடிச்சு இன்னையில இருந்து நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுவாங்க. அது தவறு. கர்த்தர் உன்னை அங்க வைத்தது அவருக்காக நீ உயரையும் கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லும் போது அங்கிருந்து புறப்படணும். கர்த்தர் சொல்லும் போது அந்த இடத்துல இருந்து வந்துடணும். அதுதான் கர்த்தர் உனக்கு நியமிச்சு வச்சது. அநேகர் இங்கதான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. கர்த்தர் ஊழியத்துக்கு அனுப்பும் போது போறாங்க, அந்த தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருக்கிறாங்க. ஏன்? எனக்கு தெரிஞ்ச அவர்கள் துணிகளை கூட துவைத்து போட்ட காலங்கள் ஒன்று உண்டு. இப்ப இருக்கிறவங்க எம்என்சி கம்பெனிக்கு வேலைக்கு போற மாதிரி போறாங்க ஆபீஸ்க்கு. ஆனா போன ஜெனரேஷன்ல மினிஸ்ட்ரி பண்ணவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்காரங்களுடைய செருப்பை கூட தடைச்சு கொடுத்திருப்பாங்க, அவங்களுடைய துணியை கூட துவைச்சு போட்டிருப்பாங்க. அவர்கள் தான் இன்னைக்கு உயர்வாக மேலே உட்கார்ந்து இருக்கிறார்கள்.
இன்னைக்கு மேல இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாரும் ஏதோ சாதாரணமா வந்துட்டாங்க நினைக்கிறாங்க. ஐ அம் டாக்கிங் அபௌட் தி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். மேல வந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க ஊழியக்காரருக்கு செருப்பு கூட தொடச்சு கொடுத்திருப்பாங்க, ஷூ பாலிஷ் போட்டு கொடுத்திருப்பாங்க, சாக்ஸ் போட்டு விட்டுருப்பாங்க, ஏன் சட்ட துணிமணி கூட துவச்சு போட்டு விட்டுருப்பாங்க. உண்டு, நான் சொல்லுகிறது உண்டு. அதை அந்த ஊழியக்காரர் எவ்வளவு கவனிச்சாருன்னு தெரியாது. ஆனா பரலோகம் கவனித்துக் கொண்டே இருந்தது. அவர்கள் செய்த எல்லாத்தையும் பரலோகம் பார்த்துச்சு. அதற்கான பிரதிபலன், அதற்கான கிஃப்ட் தான் இவ்வளவு பெரிய ஊழியத்தை கொண்டு வந்து கர்த்தர் மேல உட்கார வச்சிருக்கிறார். இன்னைக்கு வேலைக்கு இன்னைக்கு ஊழியத்துக்கு வரவங்க ஏதோ விரும்புறாங்க, ஒரு MNC கம்பெனிக்கு வேலைக்கு வர மாதிரி வரணும்னு வர்றாங்க. 9 to 5, 9 மணிக்கு வரணும், 5 மணிக்கு போயிடணும், வாரத்துல 2 நாள் லீவ். நீ வந்தது வேலைக்கு இல்ல, ஊழியத்துக்கு. ஊழியம் என்பது உன்னை தானே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது. உனக்குள்ள இருக்கிற சீஷத்துவம் வெளிப்பட வேண்டும், உனக்குள்ள இருக்கிற மாம்சம் சாகடிக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு வைத்த ஓட்டத்திலே ஓடுவதற்கு உன்னை உருவாக்குற இடம் தான், பட்டறை தான் நீ அடங்கி இருக்கிற ஒரு இடம். அங்க கர்த்தர் வச்சு உன்னை உடைப்பாரு. அங்க உன்னுடைய ஷாப் கார்னர்ஸ் எல்லாம் உடைப்பாரு, உன்னுடைய சுய பெருமையை உடைப்பாரு. உனக்கு பல இடத்துல வந்து சுய கோபம் வரும், சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கும், அதை தொடுவாங்க. எஸ், உண்மை, அதை தொடுவாங்க. எனக்கு எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் எவ்வளவுக்கு எவ்வளவு உடைக்கப்பட்டார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தினார்களோ, அந்த உடைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார்களோ, அவர்களுக்கு அவ்வளவு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அவர்களுக்கு அவ்வளவு அவர்கள் அவருடைய ஊழியங்களிலே உயர்த்தப்பட்டார்கள். யார் அதை நிற்க முடியாதபடிக்கு பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போனார்களோ அவர்கள் எல்லோரும் ஊழியத்தில் காணாமல் போனார்கள். இட்ஸ் an examination, it's a test. பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்கு என்ற நல்ல போர்ச்சேவனை தீங்கு அனுபவின். நீங்க போய் பாருங்க, நீங்க ராணுவத்தில் கொடுக்கிற அந்த எக்ஸசைஸ், அங்கே கொடுக்கக்கூடிய பரேட், அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான டாஸ்க், அதையெல்லாம் நம்ம ஊழியத்தில் செய்யணும். செஞ்சோம்னா ஊழியத்தில் நீங்க பாதி பேர் நிக்க மாட்டாங்க. காலையில எழுந்திருக்க சொன்ன நேரத்துக்கு எழுந்திருக்கணும், கொடுக்கிற சாப்பாடை தான் சாப்பிடணும், எப்படி முடிவெட்டணும் எப்படி முடிவெட்ட கூடாதுன்னு இருக்கு, கொடுக்கிற ட்ரெஸ் தான் போடணும், சொல்ற இடத்துல போய் காத்திருக்கணும், நைட்டு ஃபுல்லா முழிக்கணும்னா முழிச்சிருக்கணும், பகல் ஃபுல்லா முழிக்கணும்னா முழிச்சிருக்கணும், மேலிடத்துக்கு ஒழுங்கான ரிப்போர்ட் கொடுக்கணும், கொடுக்கிற மரியாதையை கொடுக்கணும், மொத்த எக்ஸசைஸையும் செய்யணும். இதெல்லாம் எதுக்காக? ஒரு நாள் ஜீவனை கொடுப்பதற்காக. யுத்தம் ஒன்று வந்தால் ஓடி போய் முன்னாடி நின்று ஜீவனை கொடுப்பதற்கு. ஜீவனை கொடுப்பதற்கே இவ்வளவு தீங்கு அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற ஊழியத்தை உன் கையிலே கர்த்தர் கொடுக்க போகிறார்னா நீ எவ்வளவு தீங்கு அனுபவிக்க வேண்டி இருக்கும். சொபிஸ்டிகேட்டட் லைஃப் எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு மினிஸ்ட்ரிக்கு வரவங்க எல்லாம். போன ஜெனரேஷன்ல உள்ளவங்க கிட்ட போய் பாடம் படிங்க, கொஞ்சம் உட்கார்ந்து அவங்க பட்ட பாடுகளை கேளுங்க, கஷ்டத்தை கேளுங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க பேசுவாங்க. யார் இன்னைக்கு பேசுற ஆளால நல்லா பாருங்க, உனக்கு கஷ்டம் இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, நீ அதெல்லாம் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார்னு சொல்றவங்க யார் தெரியுமா? செகண்ட் ஜெனரேஷன் ஊழியக்காரனா இருப்பான், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஊழியக்காரனா இருக்க மாட்டான். அவனுடைய அப்பாவை போய் கேட்கணும், உங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு அஸ்திவாரம் போட்டாருன்னு கேட்கணும். அந்த அஸ்திவாரத்துக்கு மேல வீடு கட்டுறது ஈஸி, அஸ்திவாரம் போடுறது தான் கஷ்டம். அஸ்திவாரத்துக்கு மேல நீ ஆஸ்பால்ட் ஷீட் போடுறியா, இல்ல ஓலை போடுறியா, ஓடு போடுறியா, தளம் போடுறியாங்கிறது வேற. அஸ்திவாரம் யாரு போடுறது? தோண்டி குழி தோண்டி போடணுமே. அத முதல் ஜெனரேஷன்காரங்க போட்டு வச்சிட்டுல போயிருக்கிறாங்க. பவுலும் அப்போஸ்தலரும் போட்ட ரோட்ல ஓடுறது ஈஸி, ரோடு போடணுமே, பாதையே இல்லாத இடத்தில் பாதையை உருவாக்கணுமே. அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கஷ்டப்படாம எப்படி இன்னைக்கு வந்திருக்க முடியும்? உதவி ஊழியன் சொன்னா நீ சீஷனாக வர்றதுக்கு தான் அர்த்தம். அதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு உதவி ஊழியர்னு சொன்னா ஒரு ஆபீஸ் ஒர்க் மாதிரி வராங்க, மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. சம்பளத்துக்கு நீ ஏன் ஊழியத்துக்கு வர? சம்பளத்துக்கு வேணும்ன்றவங்க வேலைக்கு போயிருங்க. கர்த்தருக்காக இழக்கிறவன் தான் இங்க வரணும். அப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் தேடுகிறார். அதான் பவுலும் சீலாவும். அவர்களை பார்த்தவன ஏன் அவனுக்கு வைராகியம் வந்துச்சு? இவர்கள் எனக்காக ஜீவனை கொடுக்க தலையை கொடுத்தவர்கள். என்னை அனுப்பி வச்சுட்டு அந்த இடத்துல யூதன் வந்தானா, நான் இல்லைன்னா ஒன்னும் டபுள் மடங்கு கோவப்படுவான். என் மேல இருக்கிற மொத்த கோபத்தையும் இந்த தீமோத்தி மேலே சீலா மேலே தான் காட்டுவாங்க. அது அவங்களுக்கு தீமோத்தியுக்கு தெரியும், சீலாவுக்கு தெரியும். அதையும் தாண்டி என் தலைமைக்காக நான் செய்வேன். இரண்டாவது, இந்த தீமோத்தி கிட்டையும் சீலா கிட்ட இருந்த அற்புதமான குணம் என்ன தெரியுமா? பவுல் எங்க போனாலும் மினிஸ்ட்ரி பண்ண விட மாட்டேங்கிறான். பவுலை துரத்தி வராங்க. இந்த பவுல் இங்க இருந்தானா இங்கேயும் மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. இவங்க சொல்றாங்க, பவுல் நீ புறப்பட்டு போ, நாங்கள் இங்கே ஊழியம் பண்ணுகிறோம். எப்ப என்னையே பண்ண விட மாட்டாங்க, உங்களை என்ன மாதிரி பண்ணுவார்கள்? பச்சை மரத்துக்கு இப்படி இருந்தால் பட்ட மரத்துக்கு எப்படி உன்னை என்ன செய்வாங்க? அவன் சொல்றான், நீ போ. அவங்க வந்து அடிப்பாங்க உதப்பாங்க தானே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஊழியம் நடக்க வேண்டும். நாங்கள் இங்க இருந்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு அங்க வரோம்.
பவுலால் அந்த இடத்துல மினிஸ்ட்ரி பண்ண முடியலங்க. ஆனா தீமோத்தேயும் சீலாவும் அந்த இடத்துல மினிஸ்ட்ரி பண்ணி முடிச்சாங்க. அந்த பெராயா பட்டணத்துல மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு பவுலை பார்க்க கொரிந்துக்கு வராங்க. கொரிந்து அவர் எங்க காத்திருந்தா தெரியுமா? அத்தனையில காத்திருக்கிறாரு. அத்தனையில காத்திருந்து அங்கிருந்து புறப்பட்டு அவர் கொரிந்துக்கு போயிட்டாரு. கொரிந்துல அவர் எங்க இருக்கிறான்னு பார்த்து அங்க வரான் தீமோத்தேயும் சீலாவும். அங்க வந்து பார்க்கறான். அங்க வந்து பார்க்கும் போதுதான் பவுலுக்கு ஒரு வைராக்கியம் வருது ஆவியில. யூதருக்கு அதுக்கப்புறம் பிரசங்கம், இந்த யூத என்ன பிரசங்கம் பண்ண விட மாட்டேங்கிறான், என்ன அறிவிக்க விட மாட்டேங்கிறான், என்ன இயேசு பத்தி சொல்ல விட மாட்டேங்கிறான். ஆனா அவர்கள் மத்தியிலே தங்கள் ஜீவனை பணைய வைத்து அதே யூதர்கள் மத்தியிலே இவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவங்களை பார்க்கும்போது பவுலுக்கு தோணுது, இவர்கள் அந்த யூதர்கள் மத்தியில மினிஸ்ட்ரி செய்வாங்கன்னா இனி நான் இவர்களை பார்க்கலாம் அதிகமாய் செய்வேன். அந்த வைராக்கியம் ஏன் யூதங்கிட்ட செய்ய முடியாது? அடிப்பானா உதைப்பானா? நான் செய்வேன். இவங்க செஞ்சுட்டு வந்தாங்க பாரு, நான் பயந்து வந்துட்டேனே, நான் அவங்க சொன்னாங்க வந்துட்டேனே. பவுல் பயந்து வரல, அவங்க அனுப்பி வச்சாங்க. ஆனா பவுலுக்கு என்ன தோணும்? நான் வந்துட்டேனே, ஆனா அவன் அங்க இருந்த உயிரை கொடுத்து மினிஸ்ட்ரி பண்ணிருக்கிறானே, அவனை பார்த்தவன ஒரு வைராக்கியம் வருது. இனி நான் பண்ணுவேன், அவன் அடிக்கிட்டான் உதைக்கிட்டான். அந்த வைராக்கியம் உன்னையும் என்னையும் பார்த்தா அடுத்த ஜெனரேஷனுக்கு வரணும். மிஷினரிய பார்த்தா வரணும். நம்மளை பார்த்தோன்னா அப்படி ஒரு வைராக்கியம் வரணும். நான் பண்ணுவேன் மினிஸ்ட்ரி. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா? மினிஸ்ட்ரி பண்ணா அடிப்பாங்க, மினிஸ்ட்ரி பண்ணா உதப்பாங்க, மினிஸ்ட்ரி பண்ணா அப்படி ஆகும் இப்படி ஆகும், புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. ஆமா, ஆரம்பத்துல இருந்து அப்படிதாங்க இருக்கு. பவுலையும் சீலாவையும் பிடிச்சு உள்ளதான் வச்சாங்க. பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார்கள். சொபிஸ்டிகேட்டடா பண்றதுக்கு மினிஸ்ட்ரி இல்ல. எல்லா மினிஸ்ட்ரியிலையும் கஷ்டம் இல்ல, சில மினிஸ்ட்ரியில கஷ்டம் இருக்கதான் செய்யுது. அந்த மினிஸ்ட்ரி கர்த்தர் உன்னை கூப்பிட்டா தைரியமா ஒப்புக்கொடு. நீ செய்யற அந்த மினிஸ்ட்ரி, அந்த பாடுகளுக்கு மத்தியில நீ பெறப்போகிற ஜெயம். ஏன்னா பவுல் சொல்றாரு, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நீயும் நானும் தோற்பதற்காக இந்த ஊழியத்திற்கு வரவில்லை, ஜெயிப்பதற்காக மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். நீயும் நானும் சாவதற்காக வரல, நித்திய ஜீவனை உண்டாக்க வந்திருக்கிறோம். உன்னை எண்ணி கர்த்தர் எதுக்கு கொண்டாந்திருக்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு. ஃபேனுக்கு கீழே வேலை செய்ய, ஏசிக்கு கீழே வேலை செய்ய இந்த உலகத்துல கோடிக்கணக்கானவன் ரெடியா இருக்கிறான். ஏன்? நல்ல ஜாலியா சந்தோஷமா வாரத்துல 5 நாள் வேலை செஞ்சுட்டு 2 நாள் போய் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கானவன் ரெடியா இருக்கிறான். அவனை எல்லாம் செலக்ட் பண்ணாம, ஏன்? நம்மளை விட அவன் அதிகம் படிச்சவன், நம்மளை விட இன்னும் அதிகமான நாலேஜ் உள்ளவன், டேலண்ட் உள்ளவன். அவனை எல்லாம் விட்டுட்டு ஏன் கர்த்தர் உன்னை என்னை செலக்ட் பண்ணிருக்காரு தெரியுமா? அவன் வாழ்றதுக்காக படிச்சான், அவன் வாழ்றதுக்காக சம்பாதிக்கிறான். நீ நானும் சாவறதுக்காக தலைப்பையில கை வச்சிருக்கிறோம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு தலைப்பையில கை வச்சிருக்கிறோம். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை என்னை கூப்பிட்டுருக்கிறார். இதுக்குள்ள என்னைக்கு கை வச்சோமோ, இது நல்லா வாழ்றதுக்கு சம்பாதிக்கிற இடம் இல்ல, இது சாகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிற இடம். இது சொபிஸ்டிகேட்டடா இருந்துட்டு போறதுக்கான இடம் இல்ல. நான் சாவ என்னை பார்த்து ஒருத்தனுக்கு வைராக்கியம் வரும், என் மரணத்துல ஒரு வைராக்கியம் வரும், என் ஊழியத்தை பார்க்கும் போது ஒரு வைராக்கியம் வரும். உன் ஊழியத்தை முடிக்கும் போது உன்னை பார்க்கிறவர்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். என்ன வைராக்கியம் வரணும் தெரியுமா? செஞ்சா இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணணும், பண்ணா இவனை மாதிரி பிரசங்கம் பண்ணணும், இவனை மாதிரி ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணணும், இவனை மாதிரி ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணணும். அந்த வைராக்கியம் உன்னை பார்த்தா என்ன பார்த்தா வரணும். ஏன் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா ஒரு யூனிக் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கிறார். அந்த மினிஸ்ட்ரியில நீ தான் டாப். உன்னை தவிர யாரும் அந்த இடத்த அப்படி பண்ண முடியாது. அதுதான் உன் மேல உள்ள அழைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் அது அழைப்பு. அந்த அழைப்புக்கு சில காரியங்களை இழக்க வேண்டி இருக்கிறது. விதை உடையாமல் மரம் வராது. அப்படியே விதையா இருந்து மரமா வரணும்னா எப்படி வரும்? நேவர், வரவே வராது. கர்த்தர் உங்ககிட்ட அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீ உன்னை அழிக்க ஒப்பு கொடுத்தினா, உன்னை தேவனுக்கு என்று சிதைக்க ஒப்பு கொடுத்தினா, உன் மேல இருந்து ஒரு பெரிய மரம் உருவாகும். அதுல அநேக கிளைகள் உருவாகும், அநேக கனிகள் உருவாகும். சில காலங்கள் கழித்து அநேகர் அந்த நிழலை வந்து நிற்பார்கள். அநேக பறவைகள் அந்த பழங்களை புசிக்கும். நீ ஒரு பெரிய விருட்சமாய் மாறி இருப்பாய். கர்த்தர் அதுக்குதான் உனக்கு கூப்பிட்டுருக்கிறார். உன் மினிஸ்ட்ரியை முடிக்கும் போது உன் மினிஸ்ட்ரி மேல ஒரு வைராக்கியம் வரணும். உன் சாகும் போது கூட அந்த பிரசங்கம் பண்ணறியா, நிக்கும் போது அந்த எந்திரிச்சு நின்னாருன்னா அவரை மாதிரி நம்ம நிக்கணும்யா. அவர் பாடினா அவர் அந்த பாட்டுல 10 பேர் அழுது ஒப்பு கொடுப்பான். அந்த மாதிரி நான் பாடணும்யா அப்படின்னு உன் மேல என் மேலையும் ஒரு வைராக்கியம் வரணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. கர்த்தர் ஒரு தலைமைக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தலைமை உன்னை பார்த்து பெருமை கொள்ளணும், மெச்சு கொள்ளணும். உன்னை பார்த்து சொல்லணும், என்கிட்ட இருக்கிறவன்ல இவன் தி பெஸ்ட். இவனை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கும், இவனை பார்த்தா எனக்கே ஒரு வைராக்கியம் வரும். அவனுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தா நான் நன்றா ஒரு மனுஷனுக்கு ஒரு சாட்சி அறிவேன்.
அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தான். நானும் அந்த ஊழியக்காரன் சேர்ந்து ஜெபம் பண்ண போகும்போது இந்த வாலிப பையனும் வருவான் பிரேயருக்கு. அப்போ பிரேயர்ல வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவனை கடைசி ஜெபத்தை நாங்கள் செய்ய சொல்லுவோம். கடைசி ஜெபத்தை கண்டிப்பா அவனை தான் செய்ய சொல்லுவோம். என்ன காரணம் தெரியுங்களா? அவன் ஜம்ப் பண்ணுகிற அந்த அழகு இருக்கு பாருங்க, அந்த வசனங்களை அவன் பிரயோகிக்கிற ஒரு அழகு இருக்கு பாருங்க. ஏற்ற இடத்துக்கு பைபிள்ல இருந்து எடுத்து அந்த வசனத்தை அவன் கொண்டு வருவான் பாருங்க. பைபிள்ல இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கா, அந்த வசனத்தை இப்படி எடுத்து இதுக்கு பயன்படுத்த முடியுமான்னு நாங்க அந்த ஃபைனல் ஜெபத்துக்கு அவனை மேல அவ்வளவு வாஞ்சியா உட்கார்ந்துருப்போம். நான் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், நானும் அந்த ஊழியக்காரன் அந்த கடைசி ஜெபத்தை அவ்வளவு விரும்புவோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த கடைசி ஜெபத்தையே அவன் அவ்வளவு அற்புதமா செய்வார். அதை பார்க்கும் போதுதான் எனக்கு தோணும், இப்படி ஒரு ஜெபம் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி வசனத்தை எடுத்து ஜெபத்தோடு கூட இணைச்சி பண்ணணும். அந்த மாதிரி உனக்கு மேல இருக்கிற தலைமைத்துவம் உன்னை பார்த்து பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். உன்னை பார்த்து முதல்ல ஒரு தலைமை சொல்லணும், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியனேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் பரலோகம் சொல்லும். ஒருவேளை நீ உண்மையும் உத்தம ஊழியக்காரனா இருந்து உன் தலைமை சொல்லாவிட்டால் கவலைப்படாது, பரலோகம் கண்டிப்பா சொல்லும். ஆனா நீ உண்மை உத்தமம்னா இரு, அதான் ரொம்ப முக்கியம். நீ உன் தலைமையை பின்னாடி பரியாசம் பண்ணாது, அவங்கள பத்தி கேவலமா பேசாது, அவங்கள பத்தி தரக்குறைவா பேசாது. அவங்களுக்கு அது தெரியாது, அது அவங்களுக்கு தெரியாமையே போகட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா உன் உயர்வுக்கு அது ஒரு தடை. யார் பாக்குறா? பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது பரலோகம் சொல்லும், இல்ல இவன் காண்கிற இந்த மனுஷங்கிட்டே இப்படி இருந்தானா, காணாத எங்கிட்ட அவன் எப்படி இருப்பான்? அவன் அந்த மனுஷன் பார்க்கலன்னு சொல்லி இவ்வளவு பேசுறானே, நான் பார்க்கறது இவனுக்கு தெரியுமா தெரியாதோ, ஆனா இவன் என்னை பத்தி எவ்வளவு பேசுவான். அதுதான் உனக்கு டெஸ்ட். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. என்னை பார்க்கும்போது பவுலும் சீலாவையும் பார்த்தபோது பவுலுக்கு, என்னை பார்க்கும்போது தீமோத்தேயும் சீலாவையும் பார்த்தபோது பவுலுக்கு எப்படி ஒரு வைராக்கியம் வந்ததோ, அன்னைக்கு முடிவெடுத்தான் பவுல், நான் யூதர்கள் மத்தியில இனி வைராக்கியமாய் சொல்லுவேன், உயிர் போனாலும் சொல்லுவேன். அது யாரை பார்த்து வந்தது? இந்த தீமோத்தேயும் சீலாவையும் பார்த்தவுடன் வந்தது. அந்த மாதிரிதான் நம்மளை பார்த்தோன்னு நம்ம தலைமைக்கு, நம்ம கீழே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் வரணும்.